வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மணி பத்திரிகை பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக ஆவா குழுவின் பின்னணியில் கோட்டா முழுமையாக அடக்கிய தீர்வோம் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வடக்கில் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் ஆவா குழுவானது கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஒரு சில மேஜர் தர அதிகாரிகளினால் உருவாக்கப்பட்டது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சீனாவுக்கு மீண்டும் செல்லும் மஹிந்த என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக புலனாய்வு பிரிவின் புதிய பணிப்பாளராக விஜயேந்திர என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு கிழக்கு வீடமைப்பில் 124 மில்லியன் ரூபாய் மோசடி, ட்ரினானலஸ் உட்பட 3 விளக்கமறியல் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக விசாரணைக்கு அழைத்தால் பின்வாங்காமல் எதிர்கொள்வேன், கோப்குழு அறிக்கையை வைத்து வழக்கு தொடர முடியாது என்கின்றார் பிரதமர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் சிறையில் இருந்தவர்களும் விசாரணைகளுக்கு முகம் கொடுப்பவர்களும் என் மீது இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கு அமைவாக என்னை விசாரணைக்கு அழைத்தால் பின்வாங்காமல் விசாரணைக்கு முகம் கொடுப்பேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணை வந்தால் அரசில் உள்ள அனைவரும் ரணிலுக்கு ஆதரவு, அர்ஜுன மகேந்திரன் நாடு திரும்பாவிடின் என்ன செய்ய வேண்டும் என தெரியும் என்கின்றது அரசாங்கம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக வட்டி வீதம் அதிகம் எனில் இலங்கையின் கடன் கேட்கின்றது, சீன தூதுவர் விசனம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மாணிக்கமடு புத்தர் சிலை விவகாரம் குறித்து ஆராய விசேட குழு நியமனம், மாவட்ட செயலக கூட்டத்தில் தீர்மானம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மதம் சார்ந்த நிபந்தனைகளை நீக்கிவிட்டு GSP+ பரிச்சலுகையை வழங்குங்கள், ஐரோப்பிய நாடாளுமன்ற தூதுக்குழுவிடம் கிழக்கு முதலமைச்சர் தலைமையிலான குழு வலியுறுத்தல் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக ஆவாவின் பின்னணியில் கோட்டா நிரூபிக்கப்பட்டால் கைது அரசு கூறுகிறது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியை கோட்டாபாய மறுத்திருக்கின்றார் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக எந்த விசாரணை குழு முன்னாலும் வாக்குமூலம் வழங்குவதற்கு தயார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது எந்த விசாரணை ஆணைக்குழு முன் அழைத்தாலும் அங்கு துணிந்து சென்று வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் கோரிக்கை இலங்கை மீனவர்களால் நிராகரிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதிலிருந்து 3 வருடங்களின் பின் விலகிக் கொள்வதாக இந்திய மீனவர்கள் முன்வைத்த கோரிக்கையினை இலங்கை மீனவர்கள் நிராகரித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மத்திய வங்கியை பிரதமரிடமிருந்து ஜனாதிபதி உடனடியாக கைப்பற்ற வேண்டும். அதாவது பிரதமர் வசமிருக்கும் மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டை ஜனாதிபதி உடனடியாக தன்வசம் எடுத்து இனி வருங்காலத்தில் பாரிய மோசடிகள் இடம்பெறுவதை தடுக்க வேண்டும் என பொது எதிரணி வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கையில் தற்போது ரகசிய முகாம்களோ கடத்தல் மற்றும் துன்புறுத்தல்களோ இடம்பெறுவதில்லை எனவும், ஆனால் அவ்வாறு நடப்பதாக வெளியாகியுள்ள மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை தொடர்பில் ஆராயப்படும் எனவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. வேண்டிய தினக்குரல் பத்திரிகையிலிருந்து வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக ஆவா குழுவை உருவாக்கியவர் கோட்டாவே, அமைச்சர் ராஜித பகிரங்க குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வடக்கில் செயற்பட்டு வரும் ஆவா குழுவை உருவாக்கியவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தான் என நேற்று பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்திய அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரத்ன இது சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் கோட்டாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வாக்குறுதியை நிறைவேற்றாவிடின் மீண்டும் போராட்டம் படிக்கும் ஜனாதிபதிக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 1 மாத காலக்கெடு, கல்வி செயற்பாடுகள் நேற்றிலிருந்து ஆரம்பம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக பிணை முறி விவகாரத்தில் பிரதமர் பக்கமே ஜனாதிபதி, சுதந்திர கட்சி அமைச்சரவையும் அவ்வாறு என்கின்ற ராஜித என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. ஆசியாவில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடி, பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும், மீண்டும் மஹிந்த அணி வலியுறுத்தி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கை வரலாற்றிலும் ஆசியாவிலும் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடியாக மத்திய வங்கியின் பிணைமுறை விநியோக விவகாரம் அமைந்துள்ளது என கூறிய மஹிந்த அணியான பொது எதிரணி இதற்கு முழு பொறுப்புடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இலங்கை அரசு மீது சீனா கடும் அதிருப்தி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது தற்போதைய அரசு 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிகாரத்துக்கு வந்த காலப்பகுதி முதலாக இதுவரை காலப்பகுதியில் செயற்பட்ட விதம் தொடர்பில் இலங்கைக்கான சீன தூதுவர் ஜிசியாங் லியாங் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பீரிஸின் தலைமையில் உருவாகிறது புதிய கட்சி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்ச ஆதரவு கூட்டு எதிரணியில் உள்ள இலங்கையின் முன்னாள் வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் புதிய கட்சியை பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தனி நாடாக வடக்கு கிழக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற புதிய அரசமைப்பில் ஏற்பாடு என பவித்ரா வன்னியாராட்சி குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் மஹிந்த ராஜபக்சவிற்கு பணம் கொடுத்திருந்ததாக சந்திரிகா குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. எனினும் மஹிந்த ராஜபக்ச குறித்த குற்றச்சாட்டுக்கு பதில் வழங்கியுள்ளார். தனிப்பட்ட சுகஹீனமான நபர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தயாரில்லை என தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக ஆவா கோட்டாபயவின் படைப்பு என்கின்றார் ராஜித் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. எனினும் அந்த செய்திக்கு கோட்டாபய நிராகரித்துள்ளதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலை சந்தேக நபரை விடுவித்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. வித்யா படுகொலை சந்தேக நபரை உடனடியாக விடுதலை செய்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியை கைது செய்வதற்காக சட்டமா அதிபரின் ஆலோசனையை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கோரியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக வெட்பெரி மதுபானங்களின் விலை அதிகரிப்பு என்கின்ற செய்தியும் டிரான் அலஸை பார்ப்பதற்கு மஹிந்த வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இதுவரை நேரமும் கொழும்பிலிருந்து வெளியாகிய 3 மொழி பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே, ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ஆவாவின் பின்னணியில் கோத்தா நிரூபிக்கப்பட்டால் கைது அரசு கூறுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கில் ஆவா குழுவை உருவாக்கியதன் பின்னணியில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பலரும் இருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ள அரசு இது நிரூபிக்கப்பட்டால் கைதிகள் தவிர்க்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பல்வேறு வழிகளிலும் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எச்சரிக்கை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எமக்கு வழங்கிய வாக்குறுதிகள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் வெவ்வேறு வழிகளிலும் பாரிய போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அரசாங்கத்தினை எச்சரிக்கை செய்துள்ளது. இந்திய மீனவர்களின் கோரிக்கை இலங்கை மீனவர்களால் நிராகரிப்பு. புதுடில்லி பேச்சில் முன்னேற்றமில்லை. இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதிலிருந்து 3 வருடங்களின் பின் விலகிக் கொள்வதாக இந்திய மீனவர்கள் முன்வைத்த கோரிக்கையினை இலங்கை மீனவர் அமைப்புகளின் தலைவர் நிராகரித்துள்ளனர். நோயாளிகளான தனிப்பட்டவர்களின் கருத்துக்கு பதிலளிக்க மாட்டேன், மஹிந்த பதிலடி என்ற செய்தியும் காணப்படுகின்றது. நோயாளிகளான தனிப்பட்டவர்களின் கருத்துக்களுக்கு தான் பதிலளிக்க மாட்டேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கொடுப்பனவுகளை செலுத்தியிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்திருந்ததற்கு பதிலளித்த போதே நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி. இறக்குமதியாளர்களிடமிருந்து டாலருக்கான கேள்வி அதிகரித்திருந்ததால் நேற்று புதன்கிழமை இலங்கை ரூபா பலவீனமாக இருந்ததாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். மஹிந்தவின் கட்சிக்கு பீரிசே தலைவர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதிய கட்சிக்கு முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிசே தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எல்லை தாண்டுவோம், கைது செய்யக்கூடாது, தமிழக மீனவர்கள் வலியுறுத்து என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மத்திய வங்கியை பிரதமரிடமிருந்து ஜனாதிபதி உடனடியாக கைப்பற்ற வேண்டும். பிரதமர் வசம் இருக்கும் மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டை ஜனாதிபதி உடனடியாக தன்வசம் அடுத்து இனி வரும் காலத்தில் பாரிய மோசடிகள் இடம்பெறுவதை தடுக்க வேண்டும் என பொது எதிரணி வலியுறுத்தியுள்ளது. விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நாளை மக்கள் செல்ல அனுமதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். வெலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர். ஊடக சந்திப்பில் பிரதமர் உறுதியளிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. நாட்டில் இடம்பெற்ற போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டிருப்பின் அவற்றுடன் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என உறுதியளித்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்படும் நல்லாட்சி அரசாங்கம் மீது படையினரை பழிவாங்கி வருவதாக குற்றச்சாட்டுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். 28 நாள் நடைபவனி நிறைவு. புற்றுநோய் வைத்தியசாலை அமைக்க 40 கோடி ரூபாய் நிதி சேகரிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. காணிகளை விடுவிக்க கோரி வழக்கு தொடுத்த பெண்களுக்கு ராணுவ தரப்பு அச்சுறுத்தல். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் ராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பெண்களை ராணுவம் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருவதாக கேப்பாப்பிளவு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இவை வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ஆவா குழுவை உருவாக்கியவர் கோத்தபாயவே, அடித்து கூறுகிறது நல்லாட்சி அரசு என்ற செய்தியே காணப்படுகின்றது.
மோசடிக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அரசு பொது எதிரணி கோரிக்கை. மத்திய வங்கியின் பிணை முறி விவகாரத்தில் நடந்த மோசடிக்கு பொறுப்பேற்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த அரசு பதவி விலக வேண்டும். இவ்வாறு மஹிந்த ஆதரவு பொது எதிரணி கோரிக்கை விடுத்துள்ளது. தீ விபத்தால் பாதிப்படைந்த கிளிநொச்சி வர்த்தகர்களுக்கு 74 மில்லியன் ரூபாய் நட்டஈடு அனுமதி வழங்கியது அமைச்சரவை. கிளிநொச்சி பொதுச்சந்தையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கு 1.5 மாதங்களின் பின்னர் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வடக்கு முதல்வரை நம்ப தயாரில்லை, அவரிடமே நேரில் கூறினர் கோப்பா பிளவு மக்கள். சிறுபான்மை இனத்தை காக்க வேண்டும் அரசு, பிரதி அமைச்சர் ஹாரிஸ் வலியுறுத்தல். இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.